நீ பிரச்சனையில் சிக்கி இருக்கிறது இது முதல் முறை அல்ல. நீங்கள் ஸ்கூலுக்கு லேட்டாக வருகிறது இது முதல் முறை அல்ல. இந்த தவறை செய்கிறது இது முதல் முறை அல்ல. நீ சாவியை மறந்திருக்கிறது இது முதல் முறை அல்ல. ஹலோ இங்கிலீஷ் லேர்னர்ஸ், வெல்கம் பேக் டு டுடேஸ் லெசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சென்டென்சஸ் பார்த்தீங்க இல்லையா, அதாவது டே டு டே லைஃப்பில் நாம் யூஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் காமன்லி யூஸ்டு சென்டென்சஸ் தான். நீ பிரச்சனையில் சிக்கியிருக்கிறது இது முறை இல்லை, நீ நிறைய தடவை இப்படி சிக்கிட்டு வர பார்த்துக்க அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுவோம் இல்லையா. ஸ்கூலுக்கு நீங்கள் லேட்டாக வர்றது இது முறை இல்லை, நிறைய தடவை நான் உங்களை வார்ன் பண்ணிட்டேன், எப்போவுமே நீங்கள் லேட்டாக தான் வரீங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு யார் சொல்லுவா? ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி நீ இந்த தப்பை செஞ்சிட்டே இருக்க, நீ இந்த தப்பை செய்கிறது முதல் தடவை இல்லை, நானும் உங்ககிட்ட பல முறை சொல்லி சொல்லி என் வாய் வலிக்கு அப்படின்னு சொல்லுவோம். நீ சாவியை மறக்கிறது இது முறை இல்லை, எப்போ பாரு நீ சாவியை மறந்துக்கிட்டே தான் இருக்க. இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் பேசுவோம், சொல்லுவோம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். நீ பிரச்சனையில் சிக்கி இருக்கிறது இது முதல் முறை அல்ல. எல்லா சென்டென்ஸ்லேயுமே ரொம்ப காமனாக இது முதல் முறை அல்ல அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருந்தது இல்லையா. அப்போது முதல் முறை அல்ல அப்படிங்கிறதுக்கு இட் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நீ பிரச்சனையில் சிக்கி இருக்கிறது இது என்ன டென்ஸில் சொல்லணும் அப்படின்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது அந்த விஷயத்தை நீ கடந்த காலத்திலும் நீங்கள் பண்ணீங்க, இப்போவும் பண்ணுறீங்க, அப்போது அதை நம்ம ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் தான் நம்ம சொல்லணும். இங்கே சப்ஜெக்ட் வந்து நீ அப்படிங்கிறது யூ, பிரச்சனையில் சிக்கி இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிங்க அப்படின்னா இந்த பிரச்சனையில் சிக்குதல் அப்படிங்கிறதுக்கு இந்த சிக்குதல் அப்படிங்கிறதுக்கு கெட் இன் டு ட்ரபிள். பிரச்சனையில் சிக்குதல் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கெட் இன் டு ட்ரபிள்னு சொல்லுவோம். அப்போது இந்த இடத்துல வேர்ப் என்ன? கெட் இன் டு. அப்போது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் இந்த சென்டென்ஸை சொல்லணும் அப்படின்னா யூ ஹாவ் காட்டன். ஏன்னா கெட் இன்டு இந்த கெட்டோட V3 ஃபார்ம் என்ன? காட்டன். ஓகேயா. ஸோ காட்டன் இன்டு ட்ரபிள். ஓகே. ஸோ யூ ஹாவ் காட்டன் இன்டு ட்ரபிள், இட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? இட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வாங்க. இட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் யூ ஹாவ் காட்டன் இன்டு ட்ரபிள். அதாவது நீ பிரச்சனையில் சிக்கிறது இது முறை இல்லை, உனக்கு இதே தான் வேலையாக போச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். எப்படி? இட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் யூ ஹாவ் gotten into trouble. It's not the first time you have gotten into trouble. உனக்கு இதே வேலையாக போச்சு. It's not the first time you have gotten into trouble. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். நீங்கள் ஸ்கூலுக்கு லேட்டாக வர்றது இது முதல் முறை அல்ல, எப்போ பாரு இதே வேலையை தான் வச்சிட்ருக்கீங்க, இனியும் இதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படி தானே அப்படின்னு நம்மளை டீச்சர்ஸ் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போதே திட்டியிருக்காங்க இல்லையா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா இட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். இட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறது இது முதல் முறை அல்ல. நீங்கள் ஸ்கூலுக்கு லேட்டாக வர்றது, ஓகே, நீங்கள் அப்படிங்கிறதுக்கு யூ சப்ஜெக்ட். இப்போ இந்த லேட்டாக வர்றது அப்படிங்கிறது இட்ஸ் ஆன்கோயிங் ஆக்ஷன். ஆன்கோயிங் ஆக்ஷன்னா அப்போவும் நடந்துச்சு, இப்போவும் நடக்கு, இனியும் நடக்கும், இனிமேலும் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். அப்போது இதை எப்படி இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா யூ ஹாவ் பீன் லேட். ஓகே, யூ ஹாவ் பீன் லேட் டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட வேண்டியதான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில். ஓகேயா. இட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் யூ ஹாவ் பீன் லேட் டு ஸ்கூல். ஓகே, ஸ்கூலுக்கு நீ லேட்டாக வருது, நீங்கள் லேட்டாக வருது இது முதல் தடவையா, நானும் சொல்லி சொல்லி வாய் வலிச்சு போச்சு எனக்கு அப்படின்னு சொல்கிற இடங்களில் அழகாக நீங்கள் இனிமேல் இட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் சென்டென்ஸை சொல்லுங்கள். சரியா? இட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் யூ ஹாவ் பீன் லேட் டு ஸ்கூல். ஓகே, ஸ்கூலுக்கு அப்படிங்கிறதுனால நம்ம டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சென்டென்ஸ் உங்களுக்கு புரியுதா? காட் இட்? அண்டர்ஸ்டாண்ட்? ஈஸியாக இருக்கா? ஓகே, ஸோ ஷல் வி மூவ் த நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். நீ இந்த தவறை செய்கிறது இது முதல் முறை அல்ல. எப்போ பாரு இந்த தப்பை பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன், ஆனால் இந்த தப்பை பண்ணுறது தான் உன் வேலையே இல்லையா. இப்படிலாம் நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம திட்டுவோம், அப்படி தானே?
இதுதான் உன்னோட வேலை, எப்போ பாரு இதுதான், இந்த தப்பே பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது முதல் முறை அல்ல என்பதற்கான டிரான்ஸ்லேஷன் இட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். இட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். இது நம்ம என்ன டென்ஸில் கன்வே பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணீங்க தானே? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம கன்வே பண்ணுறோம் எல்லாத்தையுமே. ஸோ இட் இஸ் ஆன்கோயிங் ஆக்ஷன். ஆக்சுவலி அதை நம்ம இன்னமும் பண்ணுவோம், இப்போவும் பண்ணுறோம், கடந்த காலத்துலேயும் பண்ணோம். ஸோ இட்ஸ் அன் ஆன்கோயிங் ஆக்ஷன். அதனால் நம்ம இதை வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில் வந்து நம்ம கன்வே பண்ணணும். ஓகே, நீ இந்த தவறை செய்கிறது. ஓகே, நீ அப்படிங்கிறதுக்கு யூ அப்படின்னு தெரியும். ஸோ நீ இந்த தவறை செய்கிறாய். ஓகே, செய்கிறாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். நீ இந்த தவறை செய்கிறாய் அப்படிங்கிறது நம்ம ப்ரெசண்ட்டில் இல்லை, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில் கன்வே பண்ண போகிறோம். ஸோ யூ அடுத்து என்ன வரும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில்? ஹாவ். இந்த இடத்துல தப்பு பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் மேக் அப்படிங்கிற வேர்ப்போட உயிர்த்திரி ஃபார்மை தான் ஆட் பண்ணணும். யூ ஹாவ் மேட். எந்த தப்பு? இந்த தப்பு. எந்த தப்பு? இந்த தப்பு. இந்த தப்பு அப்படிங்கிறதுக்கு திஸ் மிஸ்டேக். அப்போ சென்டென்ஸ் எப்படி வந்திருக்கு? ஓகே, இட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் யூ ஹாவ் மேட் திஸ் மிஸ்டேக். இது முதல் தடவை கிடையாதுப்பா. எப்போ பாரு இதே வேலையை வச்சுட்டு அலையிற, இந்த தப்பையே திரும்ப பண்ணிகிட்டே இருக்க. கேட்குறப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன், ஆனால் திரும்ப பண்ணுவேன். அந்த இடங்களில் நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் யூ ஹாவ் மேட் திஸ் மிஸ்டேக். இட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் யூ ஹாவ் மேட் திஸ் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் பொழந்து கட்டுங்க. ஓகே, ஷால் வி மூவ் தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? நீ சாவியை மறக்கிறது இது முதல் முறை அல்ல. சில பேர் எதையாவது ஒன்று மறந்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பாரு அதே தான் நடந்துகிட்ருக்கும். அந்த இடங்களில் சாவியை மறந்துடுவாங்க, மொபைலை மறக்க மாட்டோம், பட் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை எங்கெங்கே வைக்கிறோம் அப்படிங்கிறத மறந்துடுவோம். ஸோ இந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, இது முதல் முறை அல்ல. உங்களுக்கு நல்லாவே தெரியும். இட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இது சாவியை மறக்கிறது. நீ சாவியை மறக்கிற, எப்போவுமே அது நடந்துகிட்ருக்கு. இட்ஸ் அ ஆன்கோயிங் ஆக்ஷன். அப்போ இதை நம்ம ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லுவோம் இல்லையா? இது முறை இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த டென்ஸை நீங்கள் கன்வே பண்ணலாம். இந்த டென்ஸில் நீங்கள் கன்வே பண்ணணும். ஸோ இட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். நீ சாவியை மறக்கிறது. நீங்கிறதுக்கு யூ தான். ஓகே, சாவியை மறக்கிறது. சாவி அப்படிங்கிறதுக்கு கீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ மறக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? ஃபர்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்கெட் அப்படின்னு சொல்லுவோமா? அந்த ஃபர்கெட்டோட V3 ஃபார்ம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்கெட் அப்படின்னா ஃபர்கெட்டோட V3 ஃபார்ம் ஃபர்கெட், ஃபர்காட், ஃபர்காட்டன்னு வரும். அப்போது யூ ஹாவ் ஃபர்காட்டன் என்னது? த கீ. யூ ஹாவ் ஃபர்காட்டன் த கீ. ஓகே, ஸோ சென்டென்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்க இல்லையா? இட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் யூ ஹாவ் ஃபர்காட்டன் த கீ. இட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் யூ ஹாவ் ஃபர்காட்டன் த கீ. இந்த கீக்கு பதிலாக நீங்கள் அடிக்கடி என்னென்ன விஷயங்களை மறக்கிறீங்களோ அந்த விஷயத்தை கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதில் புக்கை மறந்துடுறேன், ரிமோட்டை மறந்துடுறேன், கார் சாவி, எது வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் அடிக்கடி எந்த விஷயத்தை மறக்கிறீங்களோ அந்த விஷயத்துக்கு நீங்கள் அந்த கீக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் கீ யூ கேன் ஆட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, இப்போ புரியுதா? ஸோ இட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் யூ ஹாவ் ஃபர்காட்டன் த கீ. இட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் யூ ஹாவ் ஃபர்காட்டன் த கீ அப்படின்னா இது முதல் தடவைல, எப்போ பார்த்தாலும் இதை தான் பண்ணிகிட்ருக்க, எப்போ பார்த்தாலும் மறந்துடுற அப்படின்னு சொல்லலாம். ஓகே, காட் இட்? அண்டர்ஸ்டாண்ட்? திஸ் இஸ் த டைம் ஃபார் யுவர் ஹோம்ஒர்க். நான் ஆங்கிலத்தில் பேசுகிறது இது முதல் முறை அல்ல. யாரோ சொல்கிறாங்க, இங்கிலீஷ்லாம் பேசுகிற, நான் இங்கிலீஷில் பேசுகிறது இது ஒன்றும் முறை இல்லை அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? அப்புறம் நீ முட்டை சாப்பிடுகிறது இது முதல் முறை அல்ல. யாரோ ஒருத்தங்க, நான்லாம் முட்டை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு நல்லா தெரியும், இது ஒன்றும் ஃபஸ்ட் டைமாக நீ முட்டை சாப்பிடல, ஏற்கனவே நிறைய தடவை நீ சாப்பிட்ருக்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுது? நம்ம எப்படி அந்த 4 சென்டென்சஸை பார்த்தோம், அதை மாடலாக வச்சு இந்த சென்டென்ஸை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? மேக் பண்ண போகிறீங்க. பார்க்கலாம். ஸோ யார் 100 out of 100 வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, திஸ் இஸ் அ ஹோம்ஒர்க் ஃபார் யூ, திஸ் இஸ் அ டாஸ்க் ஃபார் யூ, and I'm eagerly waiting for all your comments, all your answers, and tell me your answers in the comment section. Okay, இந்த ரெண்டும் எப்படி நீங்கள் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி கன்வே பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். Okay, we will catch up in the next class.
Until then, take care. Bye bye.